அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் மயிலம் தொகுதி கூட்டேரிப்பட்டி என்கிற ஊர்ல நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்பவும் அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். திமுகவின் நிர்வாகிகள் அது எப்படி எங்க தலைவரை பத்தி தப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நாம் தமிழர் கட்சி மேடையில ஏறி மைக்க உடைச்சிருக்காங்க, ஸ்பீக்கரையும் உடைச்சிருக்காங்க. ஆளுங்களை யாரையும் அடிக்கல. அவங்களுக்கு அந்த மைக்கையும் ஸ்பீக்கரும் அந்த சத்தம் அவங்க பேசுறது மக்கள்கிட்ட கருத்து போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா கொள்கை இல்லாததுனாலதான் வருது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு கருத்தை பேசுறோம் மக்களே, அந்த கருத்துக்கு ஒன்ட்ட பதில் இருந்ததுன்னா நீ பதில் சொல்லலாம், இன்னொரு மேடை போட்டு எதிர்கருத்து சொல்லலாம். ஆனா உன்கிட்ட பதில் இல்லை, கருத்து இல்லை, சொல்லிக்கலாம். நாங்க 70 ஆண்டுகள் அரசியல், நீங்க எல்லாம் நேத்து வந்த பிள்ளைக்கா பசங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அதனால என்ன பண்றது, இந்த ரவுடிகள் ஊருக்குள்ள சாயங்காலமான கட்டிங்க போட்டுட்டு மண்டை காய்ச்சல் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்துவாங்க போது, அந்த மாதிரி ஆட்கள் திடீர்னு அப்படியே வீரப்பா மேடையில வராரு, மேடையில மைக்கு ஒரு ஆள் தட்டுறாரு, ஸ்பீக்கர் இது பண்றாங்க. அப்புறம் 4-5 பேர் 10 பேர் ஒன்னா சேர்ந்த உடனே தெரிச்சு போய் காவல்துறையோட கட்டுப்பாட்டுல நின்றுட்டு அங்க நின்று கோஷம் போடுறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் அரசியலே கிடையாது, பொறுக்கிகள் பண்ற வேலை. திமுக ஆட்சி நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கா? சமீபத்துல ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் 1 லிட்டர் நீங்க பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வச்சு அதுல 1 லிட்டர் வாட்டர் பிடிச்சிக்கலாம். அதுல கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட போட்டோ, விளம்பர வெறி, வேற ஒண்ணும் இல்லை. வைத்து விட்டு அந்த மிஷினை திறந்து வைத்து விட்டு முதலமைச்சர் போயிட்டாரு. அன்னைக்கே அந்த வாட்டர் ஏடிஎம்ல தண்ணி வரல, தண்ணி தீர்ந்து போச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நீர் பொருளாதாரத்தை பத்தி அடிக்கடி பேசியிருப்பாரு. இந்த திராவிட கட்சிகள் டிவியை இலவசமா கொடுத்துருக்கு, மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துருக்காங்க. ஆனா அம்மையார் ஜெயலலிதா தண்ணீரை மட்டும் ஏன் 10 ரூபாய்க்கு வித்தாங்க? இந்த கேள்வியை அடிக்கடி சொல்றாரு. தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான். அதனால அம்மையார் ஜெயலலிதாவுக்கே இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அந்த அளவுக்கு துணிவு கிடையாது, அவங்க செய்யல. இவர் செய்யறாராம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நாள் திறந்து வச்சுட்டு அவ்வளவு விளம்பர வெறி, வேற ஒண்ணும் இல்லை. இது ஒரு ஆட்சி? அது வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான், மக்களோட சேவை அரசியலே கிடையவே கிடையாது. இப்படிதான் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆப்பிரிக்க பழங்குடியினர் முதலமைச்சரை பாராட்டி பார்த்து வீடியோ போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல திட்டங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கு. வெளிநாட்டிலிருந்து வந்த பயணி ஒருவர் பேருந்தில் பயணித்து விட்டு பெண்களுக்கு இலவசமா தமிழ்நாட்டில் ஆச்சரியப்பட்டு பேசி இருக்கிறார். எல்லாமே விளம்பரம், இவங்களா திட்டமிட்டு பண்றது. இப்படி ஒரு கேவலமான ஆட்சி இந்த தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க தமிழ்நாட்டுல. அதாவது அரசே சாராய ஆலையை வைத்து காய்ச்சி அரசே விற்கிறது. அதுல அரசே ஒரு நாட்டுல எல்லோராலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், எம்ஆர்பிக்கு மேல 1 ரூபாய் கூட வாங்கக்கூடாது. எந்த கடையில எந்த பொருளுக்கா இருந்தாலும் சரி, அரசே ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குது. இதை விட, இந்த ஒரு அரசை விட ஒரு அரசு இருக்க முடியுமா வேற எங்கேயாவது? அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இளமை புகுத்து விடும் ஒரு திருக்குறளை தப்பா பேசுறாரு. சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பாங்கிறாரு. அம்மையார் கனிமொழி அவர்கள் மதுவிலக்கை பற்றி கேட்டாலே தெரிச்சு ஓடுறாங்க, பதில் இல்லை. நீட் தேர்வு குறித்து உதயநிதி ஸ்டாலின் கேட்டா பதில் இல்லை, தெரிச்சு ஓடுறாரு. எது ஒன்றுக்கும் உங்களிடம் பதில் இல்லாததுனால ஆபாச அரசியலை கையில் எடுக்கிறீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாரு, ஆபாச அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி காலத்தில் உருவானதுதான். எந்த கேள்விக்கும் பதில் இல்லாம என்னத்தை கொண்டு வருவாங்க? விஜயலட்சுமி விஷயத்தை கொண்டு வருவாங்க. எப்போ இவங்க பண்றது அப்படிதான். அடி கொஞ்சம் அதிகமா விழுந்ததுன்னா விஜயலட்சுமி காலில் போய் பெரியாரிஸ்டுகளும் திமுக வேறவங்க விழுந்து காசு கொடுத்து ஒரு வீடியோ போடுங்க. சீமான், நீ என் கூட கூத்தடிச்சது தெரியாதா, நீ என் கூட பண்ண தெரியாதா அப்படின்னு அவங்க வீடியோ போடுவாங்க. அதை எடுத்து போட்டு பரப்பி சுய இன்பம் அடைந்து கொள்வார்கள். இதைத்தான் தொடர்ச்சியா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கொள்கை இல்லாததுனால, பதில் இல்லாததுனால அடிதடி அராஜகத்திலையும் அவதூறு அரசியலையும் இறங்குறாங்க. நான் திமுக மட்டும் சொல்லவில்லை, எவன்ட்டெல்லாம் கொள்கை இல்லையோ அவனுடைய கடைசி அத்தியாயம் முடியும் போது அவன் கடைசியா எடுக்கிற ஆயுதம் இதுதான். திராவிடத்தினுடைய கடைசி நம்பிக்கை அந்த பெண்கள் தான். கொள்கை இல்லை, அதனால அவதூறை கையில் எடுப்பாங்க. புதுசா வந்திருக்க அண்ணன் விஜய் அவர்களுக்கு கூட நான் சொல்லலாம், நேற்றைய தினம் அவருக்கு பிறந்த நாள் நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. விஜயனுடைய ரசிகர்கள் அங்கங்க உணவுகள் வழங்கினாங்க, பிரியாணி போட்டாங்க.
நான் கூட போய் சாப்பிடலாமா அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா திமுக காரவங்க போட்டாங்கன்னா அந்த பிரியாணியை நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. அது ஏன்னா சாராயம் வித்த காசுல போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஆத்து மணல் அள்ளி வித்த காசுல போடுவாங்க, கனிம வளத்தை திருடி வித்த காசுல போடுவாங்க. தப்பான காசுல வந்து சாப்பாடு அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன். நம்ம ரசிகர்கள் தானே, விஜய் ரசிகர்கள் சொந்த காசுல ஏதோ போடுறாங்க, தளபதி மேல இருக்கிற பாசத்துல போடுறாங்க, போய் சாப்பிடலான்ட்டு பார்த்தேன் மக்களே. ஃபர்ஸ்ட் பார்த்தேன், சாப்பாடு போடல, யாரோ வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பல்வேறு இடங்கள்ல போட்டாங்க, நான் தங்கி இருக்கிற பகுதியில சொல்றேன். சரி இப்ப போட மாட்டாங்க போல, கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு வந்து சாப்பிடுவோம், ஏன்னா பக்கத்துல தான் வீடு. மறுபடியும் போறேன், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போய் வாங்கலாம்னு நினைச்சேன். 4 பேர் மக்களே சுத்தி நின்றுகிட்டு போனை ஒரு ஸ்டாண்ட்ல மாட்டிட்டு இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். சுத்தி நின்றுகிட்டு ஏதோ லைட்டா ஒரு வீடியோ எடுக்கலாம், நாங்க சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக வீடியோ எடுக்கலாம். 4 பேர் சுத்தி நின்று இப்படியே நிக்கிறான். அங்க போய் அவனாலே சாப்பாடு வாங்க முடியுமா? போல. நமக்கு தன்மானம் தான் முக்கியங்கிற ஒரே காரணத்துக்காக போல. இந்த மாதிரி கொள்கை இல்லாததனால் வந்த விளைவுகள். எங்களுடைய தளபதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ண உடனே நடவடிக்கை எடுங்க காவல்துறை அப்படிங்கிறாரு நேற்று ஒருத்தர். கொஞ்சம் போது மண்டையில மூளை இருக்குமா என்னன்னு தெரியல. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த உலகத்திலே யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களே கிடையாது. போன ஆட்சி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது திமுகவின் பேச்சாளர் பிரசன்னா ஒரு விமர்சனம் பண்ணாரு. முதலமைச்சர்னா என்ன, 2 கொம்பா? தலையில ஏதாவது கொம்பு முளைச்சிருக்கா? எனக்கு வேலை செய்ய வந்த முதல் வேலையாள் நீ. என் வீட்டு கக்கூஸ் அடைச்சிட்டுன்னா நான் முதல்ல யாருக்கு கால் பண்ணுவேன்? ஏரியா கவுன்சிலருக்கு கால் பண்ணுவேன். கவுன்சிலர் யாருக்கு கால் பண்ணுவாரு? எம்எல்ஏவுக்கு கால் பண்ணுவார், மாவட்ட செயலாளருக்கு கால் பண்ணுவாரு. அவங்க வந்து யாருக்கு கால் பண்ணுவாங்க? முதலமைச்சருக்கு தான் கால் பண்ணுவாங்க. அதாவது பிரசன்னா வீட்டு கக்கூஸ் அடைச்சிருக்குன்னா கூட முதலமைச்சர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாரு. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு தரமான ஆட்சியை ஒன்றும் கொடுத்துடல முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பல்வேறு குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தரில் நிற்குது வீடு இல்லாம. அனகாபுத்தூர்ல வீடுகளை இடிச்சது இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி தான். அத்தனை அயோக்கியத்தனங்களையும் பண்ணிட்டு விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன் ஏன் பண்ணக்கூடாது? விமர்சனம் செய்ததற்காக மேடையில் ஏறி மைக்கை உடைக்கிறீங்க, ஸ்பீக்கரை உடைக்கிறீங்க அப்படின்னா திமுக பண்ணின அயோக்கியத்தனத்துக்கு நாங்க எதை உடைக்கிறது? ஒரு கட்சியின் தலைவர் மேல தொடர்ச்சியாக எவ்வளவு அவதூறு விமர்சனம், ஆபாச அரசியல் பண்ணிக்கிட்டு ஒரு பொம்பளையை வச்சு கூட்டிட்டு வந்து வீடியோ போட விடுறது, எவ்வளவு வேலை பண்ணிருக்கீங்க. நாங்களாம் இப்ப கோவப்பட்டா என்னடா ஆகுறது? நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி ஆபாச அரசியல் பொம்பளையை வச்சுக்கிட்டு வீடியோ போட விட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? திமுக காரங்களும் தாவேக காரங்களும் ரசிப்பாங்க. அது என்னமோ தெரியல, கொள்கை இல்லாததுனால வந்த விளைவா அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்கள் திரிசாவோட எங்கேயாவது போனார்னா அதை எடுத்து திமுக காரங்க போடும்போது தாவேக காரங்களுக்கு வலிக்குது. அதே போல அண்ணன் சீமான் அவர்களை பற்றி தப்பா பேசும்போது மட்டும் தாவேக காரங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு இனிப்பாவும் இருக்கு, சிரிக்கிறாங்க, நகைச்சுவை பண்றாங்க, ட்ரோல் பண்றாங்க. அது என்ன உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? எப்பவுமே வந்து ஒரு தவறான அரசியல் நடக்கும்போது யாருக்கு நடந்தாலும் தப்பு தப்பு தான். விஜயோட தனிப்பட்ட அந்த டிராவல் விமானத்துல போனது, அவர் யாருடைய கல்யாணத்துக்கு போனா என்ன? இப்ப கல்யாணத்துக்கு போகதான் செய்வாங்க பத்திரிக்கை வச்சா, அது தப்பு கிடையாது, புரியுதுங்களா? அதை போய் விமர்சனம் பண்ணிட்டு ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் தப்பு திமுக காரங்க பண்ணாங்க, அந்த ஐடி மேல நம்ம கண்டிக்கிறோம். அதே போல இதையும் உனக்கு கண்டிக்கணும் உள்ள தாவிக காரங்க நமக்கு நடக்கும்போது கண்டிக்க மாட்டாங்க, ரசிப்பானுங்க, சிரிப்பானுங்க. அதான் கொள்கை இல்லாததுனால் வந்த விளைவு. கொள்கை சரியாக இருந்தால் இங்க அவதூறு அரசியலுக்கும் வேலை இல்லை, ஆபாச அரசியலுக்கும் வேலை இல்லை, அடிதடி அரசியல் தெருச்சண்டைக்கும் வேலை இல்லை. கொள்கை சரியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றி, வணக்கம்.